ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னைக்கு சூப்பராக ஒரு கீரை ரெசிபி, உடம்புக்கு ரொம்ப 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 ஹெல்த்தியானது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பாலக்கீரை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது ஒரு கட்டு வாங்கினேன்னா ஒரு 2 டைம் இல்லைனா 3 டைம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். கீரையெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி கிடைக்கும். இது நல்ல அகலமாக இருக்கிறதுனால ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக அதை பீஸ் போட்டு அப்புறம் மொத்தமாக சாப் பண்ணினோன்னா ஸோ நல்ல பொடியாக வெட்ட முடியும். நல்ல குட்டி 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 குட்டியாக கட் பண்ணிடலாம் இதை. ஸோ இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணுவேன். ஸோ இதை வேக வச்சு மிக்சியில் அரைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இது பாருங்கள், நல்லா பொடியாக கட் பண்ணிட்டோம். இது ரொம்ப கொஞ்சமாக இருக்குது, இது போராது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா முருங்கைக்கீரையும் நான் வாங்கிட்டு என்ன பண்ணுவேன்னா ஒரு கட்டு இந்த மாதிரி ஆஞ்சு வச்சுடுவேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சில டிஷ்ஷஸில் சேர்த்து பண்ணுவேன். நம்ம க்ரீன் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணும்போது, இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் கூட்டு பண்ணும்போது கூட இந்த மாதிரி ஒரு பிடி முருங்கைக்கீரையும் சேர்த்து பண்ணினோன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நான் அதில் ஓரளவுக்கு ஒரு 2 பிடி சேர்த்து எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு ரஃப்பாக சாப் பண்ணிப்போம். இது இலை தான் இருந்தாலும் ரொம்ப இதுவாக பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்து வச்சுடுவோம். ஸோ 2 கீரையும் ரெடியாக இருக்குது. இதுக்கு 100 கிராம் பயத்தம்பருப்பு. இந்த பயத்தம்பருப்பு நான் மோஸ்ட்லி ப்ரெஷர் குக் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாக வெந்துடும். இது ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். இந்த பருப்பு ஒன்றும் கஷ்டம் இல்லை. மஞ்சப்பொடி போட்டு நம்ம வேக வைப்போம். ஒரு 2 வரமிளகா கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுட்டு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துடுவோம். அவ்வளோதான். நான் ஒரு கப்பு தேங்காய், நம்மளுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அந்த கீரைக்கு வேணுங்கிற அளவுக்கு தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், இதையும் வச்சுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறோம். இதில் அரிசி மாவு எதுவும் சேர்க்கலை நம்ம. ஏன்னா பயத்தம்பருப்பில் பண்ணுறதுனால அதுவே நல்லா சேர்ந்து வந்துடும். நம்மளுக்கு அரிசி இல்லைனா அரிசி மாவு வைக்கிறது திக்னஸ்க்கு தான். இது நேச்சுரலாகவே நம்மளுக்கு இந்த திக்னஸ் கிடச்சிடும். பாதி அளவுக்கு வெந்த பிறகு நம்ம இந்த கீரையை சேர்த்துடுவோம். இந்த 2 கீரையோட பெனிஃபிட்ஸ் சொல்லி மாளாது. அவ்வளோ சூப்பருங்க. கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், நம்மளுக்கு ஃபைபர் கண்டென்ட் அவ்வளோ இருக்குது. இதை மேலே போட்டு அப்படியே வேக கலக்க வேண்டாம். கொஞ்சம் கொதி வந்த அப்புறம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வேகட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம். இந்த கீரைக்கு மட்டும் வேணுங்கிற உப்பு சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இது சீக்கிரம் வெந்துடும். ரெண்டுமே லீஃபி தண்டுங்கிறதே நம்ம போடல இல்லையா, இலை தானே, நல்லா வெந்துடும். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கலந்துடலாம். கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் விட்டு கலந்து எடுத்து வச்சுடுவோம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு மட்டும் வேணுங்கிற உப்பு கொஞ்சம் சேர்ப்போம். ஏன்னா முதல்ல கீரைக்கு தான் போட்டோம் இல்லையா. இப்போ நம்ம இந்த மிக்சருக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் கலந்து இதெல்லாம் போட்டு உப்பையும் போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு 3 மினிட்ஸ் கொதிச்சா போகிறோம். சூப்பரான கீரை மிளகூட்டல் ரெடி. ரொம்ப 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 அருமையாக இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. இது கேரளா ஸ்பெஷல் கூட. பாலக்காடு பிராமின்ஸ் பண்ணுவாங்க நிறைய. தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, அவ்வளோதான் தாளிப்பு. நம்ம காய் போட்டு பண்ணுறோன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் தாளித்து கொட்டுவோம். நம்மள கீரையில் பண்ணுறதுனால கருவேப்பிலை சேர்க்கலை. ஏன்னா கருவேப்பிலை சேர்க்குற விஷயமே இந்த அயன், நம்மளுக்கு அந்த கால்சியம் எல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான். இது கீரையிலேயே இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உணவே மருந்து. ஹெல்த்தி வெல், ஸ்டே ஹெல்த்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.